சென்னையில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பின் பொழுது பாஜக நாங்க ஒரு பொருட்டாவே கருதுறது இல்ல, நோட்டாவே ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க பொருட்டா கருதுறோம். அதாவது அணைய போகின்ற விளக்கு பிரகாசமா எரிய முயற்சிக்குமா? இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமையதான். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும். இன்னைக்கு பங்காளி கட்சிகள் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டும் ஒண்ணுதான்டா, இரண்டும் பங்காளி கட்சிகள் தான். 5 வருஷம் நானு, 5 வருஷம் நீ, 5 வருஷம் இப்படி, 5 வருஷம் அப்படி. எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவோம், தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 அமைச்சர் மேல ரைடு மாதிரி பண்ணுவோம், சார்ஜ் ஷீட்டே போட வேண்டாம், அப்படியே ஓட்டுவோம், 4 வருஷம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தமிழக மக்கள் இதை உணர்ந்து விட்டாங்க. இன்னைக்கு பங்காளி கட்சிகள் இரண்டும் தமிழகத்திலே மறைந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்படித்தான் கத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு அண்ணாமலை திட்டிருப்பாங்களே, திட்டியா மாத்தி மாத்தி ரோஸ்டர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பங்காளி கட்சியில. இன்னைக்கு இந்த முன்னாள் அமைச்சர் 2 பேர் திட்டணும், நாளைக்கு இந்த 2 முன்னாள் அமைச்சர். நான் பேசுறதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன், ஆதாரத்தை கொடுக்குறேன், புள்ளி விவரத்தை சொல்றேன். அந்த மாதிரி பங்காளி கட்சியில பேசுறாங்கன்னு பத்திரிகை நண்பர்களே விட்டுறோம். மக்கள் பிரச்சனை யாரு கையில் எடுக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா, மாநில அரசு ரெக்கார்டு பண்ணலீங்க ஐயா. கேன்சர் ஒருத்தருக்கு வருதுன்னா ஏன் வந்துச்சு, எந்த ஏரியால இருக்காங்க, கேன்சருக்கான காரணம் என்ன, அவங்க வீட்டுல இருக்கிற வாட்டர் சாம்பிள் என்ன, மண்ணு சாம்பிள் என்ன, டெஸ்ட் எடுத்து யாரும் இதெல்லாம் உள்ள மூடி மறைக்கிறாங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டை பகுதி அதிகமா கேன்சர் இருக்குன்னா 1975 இங்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த குரோமைட் தொழிற்சாலை தான். 2023 நவம்பர் மாசத்துல தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லி இருக்கிறாங்க, குரோமியம் இன்னைக்கு இங்க இருக்கு. மழை பெஞ்சா சில இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு மஞ்சள் கலர் தண்ணியா வருதுன்னா குரோமியம் கீழே இருந்து மேல வந்துருது, மண்ணில் இருக்கக்கூடிய குரோமியம் மேல வந்துருது. எந்த அக்கறையும் இல்லை. பணக்கார எம்பி ஜெகத் ரட்சகன், ஒரு பக்கம் காந்தி அவர்கள் அமைச்சர். மக்கள் மீது அக்கறையே இல்லாதனால ராணிப்பேட்டையிலே மக்கள் அவதியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க டெஸ்டே பண்றது இல்லைங்க, மூடி மறைக்கிறாங்க. இதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. ஏன் வந்துச்சு? 28 ஆண்டுகள் ஆச்சது அதை மூடி. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் இந்த கண்டாமினேஷனை சுத்தம் பண்றேன்னு சொல்றாங்களா? அதை பத்தி வாய் திறக்கிறாங்களா? சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கிறாங்க மெய்யநாதன் அவர்கள் இந்த பக்கம் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கேட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி எவ்வளவு கேன்சர் வந்திருக்கு, என்ன காரணம். சில பேர் ஸ்டண்டட் குரோத்ல இருக்கிறாங்க, உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமான வளர்ச்சி, பிறக்கிற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கு. எதுவுமே கவனிக்காம நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஏன் நடக்குதுன்னே தெரியல. இதற்கெல்லாம் காரணம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை மட்டும்தான். துரைமுருகன் அதுக்கு பதில் சொல்றீங்க. அதுக்கு துரைமுருகன் சொன்னாரு, நீங்க கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அண்ணாமலை போய் இன்னொன்னு கேட்பீங்க, அவரு ஒண்ணு சொல்லுவாரு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். HRNC பிரச்சனையே சேகர் பாபு தான். ஆனா அதாவது அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான் HRNC பிரச்சனையே. அதாவது அண்ணே, நான் பல இடத்துல சொல்றேன், திருச்செந்தூர் கோயில்ல மாட்டக்கானா அண்ணே, பழைய ஸ்பீச் எல்லாம் பாருங்க, ஏகப்பட்ட சொல்லியிருக்கேன். இவங்க இன்னைக்கு HRNC குறிப்பாக அமைச்சருடைய வேலை என்னன்னா, சென்னையினுடைய CMDA இன்சார்ஜ் அவர் இல்லைங்களா. இன்னைக்கு சேகர் பாபு ஃபீஸ் இருக்கு சென்னையில, ஒரு பிளாட் CMDA இன்னைக்கு சேகர் பாபு ஃபீஸ் இருக்கு. அதனால HRNC எல்லாம் சேகர் பாபு கண்டுக்கிறது இல்லை. இதுல என்ன CMDA பணம் பொழிக்கக்கூடிய இடம், முட்டையிடும் வாத்த ஒரு கையில இருக்கு. HRNC சும்மா பேருக்கு வச்சிருக்காரு. அப்பப்ப வேட்டி கட்டிக்குவாரு, மேல போவாரு, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போட்டோ கொடுப்பாரு. கேட்டா திராவிட மாடல் ஆட்சியில மக்களுடைய மதத்தை மதிக்கிறோம் பாரு. அவரு CMDA சேகர் பாபு ஃபீஸை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு HRNC ஒரு பொருட்டே இல்லை.